குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துல்லைங்க, அதுக்கப்புறம் நிஃப்டியை பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு ஏதாவது ட்ரேடு கொடுத்துதா அப்படின்னு கேட்டால் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு செல்லிங் கேண்டில் தான். பட் ஆனால் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், லாஸ்ட் டைமே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது 24,950. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெரியும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போச்சு. திருப்பி அதே ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வந்து எல்லாருக்குமே தெரியும், யாரும் புட் ஆப்ஷன் போயிருக்க மாட்டாங்க. ஸோ திருப்பி மார்க்கெட் மேலே போச்சு, அதே இடத்துல போயிட்டு மார்க்கெட் என்ன ஆகிடுது. மோரோவர் இன்றைக்கி வந்து உங்களுக்கு EU ட்ரேடு, யூரோப்பியன் ட்ரேடு டீல் சைன் பண்ணுறது. ஸோ அதனால் அது பாசிட்டிவாக எடுத்துக்குமா மார்க்கெட் நெகட்டிவாக எடுத்துக்குமான்னு யாருக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் மேலேயும் கீழே எல்லா பக்கமும் போயிட்டு வந்தது. மோரோவர் மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி எல்லாம் சேர்ந்துருது இன்றைக்கி. ஏன்னா ரோல் ஓவர் பொசிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் முடிச்சு எடுத்தணும். ஏன்னா எந்த பக்கம் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் சேட்டிவ் ஆகும். நீங்கள் மார்க்கெட் உடச்சிச்சின்னு சொல்லி இங்கே எடுத்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. சரி மேலே போயிடுத்து நீங்கள் டே தாண்டி அப்புறம் ஒரு ரைட் ட்ரேட் எடுக்கலாம், ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துனா உடனே திருப்பி ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி மாறி பார்த்தா இன்றைக்கி ட்ரேடே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ட்ரேடே எடுக்கக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐயோ இல்லை ஃபெட் ரேட்டிங்கோ இல்லை பட்ஜெட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் எடுக்கவே கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் அவங்க பொசிஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து வலாட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது பார்த்துருப்பீங்க. ஸோ மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் பாசிட்டிவ் போயிருக்கு. ஸோ அதனால் அப்போ கூட நம்ம வந்து இன்றைக்கி ஐயை தாண்டின அப்புறம் தான் எடுப்போம். ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் மணி 3 ஆகிடுது. அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து பிடிக்க போகிற நேரம். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக 2:30க்கு மேலே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரேட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப ஐடியல். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சதை நிஃப்டியை வந்து பாசிட்டிவாக எடுத்திருக்கா நெகட்டிவாக எடுத்திருக்கான்னு ஒரு தெரியல. மிக்சடாக ஒப்பீனியனாக தெரியல. அது நாளைக்கு மார்னிங் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நாளைக்கு வந்து இன்றைக்கி பொசிஷன் எல்லாமே ரோல் ஓவர் ஆகும். நாளைக்கு மார்னிங் பொசிஷன் எப்படி பில்டப் பண்ணியிருக்காங்கன்னு நாளைக்கு மார்னிங் தான் தெரியும். இன்றைக்கி ஃபியூச்சரோட எண்ட் ஆஃப் தி டே ரிப்போர்ட் நாளைக்கு மார்னிங் வரும். வந்தோன்னே பார்க்கலாம். நம்ம பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நாளைக்கு ட்ரேட் எப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி நாளைக்கு நிஃப்டியை பற்றி வருவோம். இன்றைக்கி மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மேலே போயிருக்கு. அண்டு நிஃப்டி மிட் கேப்பில் ஸ்மால் கேப்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, அதுவும் ஒன்றும் கிடையாது. பட் கோல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு சில்வர் பார்த்திங்கன்னா 30,000 9%, ஆல்மோஸ்ட் 10%. எங்கே போகிறதுனே தெரியல சில்வர். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு சில்வர். ஆஸ் யூஷுவல் இந்தியா விக்ஸ் பட்ஜெட்னால மேலே போயிட்டுருக்கு. அது சண்டே வரையும் அப்படி தான் இருக்கும். US டாலர் 92 வந்துடும். அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம ஒரி பண்ண முடியாது. குளோபல் கிரைசிஸ் முடிஞ்சால் தான் நமக்கு இது US ட்ரேட் முடிஞ்சால் தான் நமக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ டேட்டா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் தான் நிஃப்டி. ஏன்னா க்ரீனில் க்ளோஸ் ஆனாலும் பட் 2 பக்கமும் உங்களுக்கு விக் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி வரல. நாளைக்கு தான் கிளாரிட்டி வரும். கால் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 25,200 அண்ட் 25,500 ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பாருங்கள், நாளைக்கு எக்ஸ்பைரி, ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. 25,000 புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட் வந்து 25,000 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,200. அதை தாண்டி உடச்சிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 25,500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 25,350 ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். பிசிஆர் வந்து 0.84. உங்களுக்கு வந்து ஃபியூச்சரோட சார்ட்ஸ் வந்து டேட்டா வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் தி டே OILXS பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பொறுத்த வரையும் நிஃப்டி நெக்ஸ்ட் மந்த்து கிட்டத்தட்ட 46 லட்சம் லாங் பில்டப்பில் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்ப்போம். இது வந்து எக்ஸாக்டாக இது எண்ட் ஆஃப் தி டே ரிப்போர்ட்டா இல்லை என்னன்றதை நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு தெரியும் இது எப்படி பொசிஷன் போயிட்டுருக்குன்னு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரினால் OI வந்து நம்ம எதுவும் பெருசாக எடுத்துக்க முடியாது. நாளைக்கு ஈவினிங் தான் OI பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ OI இப்போ பில்டப் ஆகிட்டு வச்சு நம்ம எதுவுமே ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா,
இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி போகுன்றது தெரியல. கேப் அப் ஆகுமா? கேப் டவுன் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா, இப்போ எல்லாமே குளோபல் சிச்சுவேஷன பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா 25,350 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மார்க்கெட் இந்த ஈயூடிஏ பாசிட்டிவா எடுத்துட்டு இருக்கா, நெகட்டிவா எடுத்துட்டு இருக்கா நாளைக்கு தெரிஞ்சிரும் நமக்கு. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் இதுக்கு கீழ விழாம சஸ்டெயின் ஆகிருந்ததுன்னா நல்லாருக்கும். இல்லையானது நாளைக்கு மார்னிங் தான் தெரிய முடியும். நம்ம இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு கூட ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா, இந்த மாரி ஒரு டிசிஷன் வரும்போது நம்ம பார்த்து தான் எடுக்கணும். ஸோ நாளைக்கு மார்னிங் பார்த்துட்டு, எப்படின்னு பார்த்துட்டு எடுக்கலாம். அவசரப்பட்டு எடுக்க வேணாம். எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கிடைச்சா நம்ம எடுப்போம். சப்போஸ் கேப் அப் ஆயி இங்க வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணலாம். அவசரப்பட்டு எடுக்க வேணாம். திருப்பி கீழ வந்தா மேல வருதான்னு பார்ப்போம். அவசரப்பட்டு எடுக்க வேணாம் நாளைக்கு. ஏன்னா, இத மார்க்கெட் எப்படி எடுத்துட்டு இருக்குது நமக்கு தெரியல. நாளைக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஐடியா வர முடியும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். இன்னைக்கு இதுக்கு மேல பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஐ திங்க் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓப்பனிங் மார்க்கெட் ஃப்ளாட்டா இருந்தா எப்படி இருக்கணும், டீல் பண்ணணும்னு போட்டிருக்கோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் தான். நமக்கு ஒரு 14 பாயிண்ட் தான் கேப் அப் ஆச்சு. அது வந்து ஒரு பெரிய கேப் அப்னு நம்ம சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கும் போது நம்ம வந்து எப்போதுமே ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்புறம் ஓப்பன் ஆர் ஹைய உடைச்சா தான் ட்ரேட் நம்ம சொன்னோம். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு இந்த இத உடைச்சா தான் நமக்கு ட்ரேடு. ஆல்மோஸ்ட் இத உடைச்சா தான் ட்ரேடு. ஸோ இங்க உடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் எடுத்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சரி மேல உடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் புட் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே தான் போயிடுது உங்களுக்கு. இந்த நடுவுல எடுக்கவே கூடாது. இந்த மாரி ஒரு 2 சிசிவி கேண்டிலா இருந்தா நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. இது பிகாஸ் ஆஃப் அந்த யூ18 இத நம்ம கண்டிப்பா எடுத்துருக்க முடியாது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.